வணக்கம் காய்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் தாமரை கியூஎன்னு. அதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம தாமரை சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில வெளியேருந்து வந்து ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மொத்தம் 3 கொஸ்டின் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ 3 ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அந்த 3 இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யுவர் பிஎஃப் மதனுங்கிற ஒரு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் ஐடியாலஜி அண்ட் பிஜேபி ஐடியாலஜி. சரி, இப்போ வந்து நம்ம வந்து காங்கிரஸ் ஐடியாலஜிலேருந்து ஆரம்பிப்போம். இது டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஆக்சுவலாக காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியில் ஃபர்ஸ்ட் இது என்னென்னா செகுலரிசம். செகுலரிசம்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறது. எந்த அளவுக்கு மத நல்லிணக்கமாக இருக்காங்கன்னு பாருங்கள். பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. இதான் மத நல்லிணக்கம். இதுதான் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி. சரி, அப்படி நம்ம பிஜேபியோட ஐடியாலஜிக்கு வந்தோம்னா ஹிந்துத்துவாங்கிறது ஐடியாலஜி. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஹிந்துத்துவானா ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி மட்டுமே வர்றது, ஹிந்துக்கள் வளர்ச்சிக்காக பண்ணுறதுன்னு நினைக்காங்க. பட் அது கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்டாக இல்லை. ஆக்சுவலாக ஹிந்துங்கிறது என்னது, ஒரு மதமா? தப்பு, மதம் கிடையாது. அது வந்து ஒரு சிவிலைசேஷன். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யார் வந்தால் ஹிந்துஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் கடவுள்லாம் கொண்டு தான் இருந்தோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஹிந்துங்கிறது ஒரு சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் தான் ஹிந்துத்துவா. அப்புறம் இந்த ஹிந்துத்துவாங்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா ஹிந்துனஸ். நம்ம கல்ச்சரல் வைஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற யாருமே கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீம்லாம் இருக்கலாம். பட் ஆனால் வந்து கல்ச்சர் வைஸ் வந்து ஹிந்துவோட கல்ச்சரில் தான் இருக்கான். ரைட்டா? இப்போ வந்து சேலை கட்டுற கல்ச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சரில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஸோ இதை ஹிந்துத்துவாங்கிறது ஒரு கல்ச்சர் தான். அது வந்து மதத்துக்கு அடிப்படையில் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நல்ல வேதங்கள்லாம் நல்லா படித்தவன் சொல்லுவான். ஒரு இந்தியன் கிறிஸ்டின், ஒரு இந்தியன் முஸ்லீம் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் இந்தியன் கிறிஸ்டின், இந்தியன் முஸ்லீம், நான் வந்து ஒரு ஹிந்துத்துவா கீழே உள்ள கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம்னு சொல்லுவான். ரெண்டாவது பிஜேபியோட முக்கியமான கொள்கை என்னதுன்னா காங்கிரஸ் முக்த் பாரத். காங்கிரஸ் இல்லா இந்தியா, அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதமாக தான் அர்த்தம். ஸோ அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சாத்தியப்படுத்திட்டு இருக்கோம்னு பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி, இந்தியாவே ஆண்ட கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு என்ன தான் அவங்க சொன்னாலுமே ஆக்சுவலாக இப்போ வந்து காங்கிரஸ் வந்து வெறும் 3 ஸ்டேட் தான் ஆள்றான். எவ்வளோ? 3 ஸ்டேட். கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையாக தான் இருக்கான். ஸோ வந்து காங்கிரஸ் முக்த் பாரத்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, அவனே தெரிஞ்சு கட்டரும்பா போயிட்டு தான் இருக்கிறான். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் சிவலிங்கங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தானே இருந்தார், அவர் எதுக்கு வந்து அரசியலுக்குள்ளே வரணும், ஸோ அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து ஒரு குட் கொஸ்டின், நான் கண்டிப்பாக வைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தார். ரைட்டா? அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது வந்து பொலிட்டிஷியன்ஸ்க்கு கீழே வேலை செய்யணும். இப்போ அதுவே அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவர் 4 பேர் திருத்தலாம் இல்லையா? ஸோ இதுதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம். அண்ட் இதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு எப்படி நான் வந்து கொடுப்பேன்னா, அவர் வந்து எந்த ஊழலும் பண்ணல. ரைட்டா? அதுக்கான நீங்கள் தேடி எடுத்து காமிச்சிருங்கன்றாரு. ஸோ நீங்கள் பாருங்கள், அவர் ஊழல் பண்ணல. அரசியலுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஊழல் பண்ணக்கூடாது. ஸோ அதில் வந்து அவர் பாஸ் ஆகிட்டாரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகே, ரெண்டாவது ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக தான் சொல்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற விதமாக என்ன இருக்குன்னா, ஒரு மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே பேசியிருக்காரு. ஸோ அதுவும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் கேட்டாலும் சொல்லலாம். ஸோ அண்ணாமலை வந்து இது அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இந்த இவர் சரியான பேர் தெரியல. பட் ஆனால் என்ன கேட்டிருந்தா இல்லவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எதுக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபி நார்த் சைடு உள்ள பிஜேபியோட ஸ்ட்ராங்காக இல்லைன்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா, ஆக்சுவலாக பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிற ஒரு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைஜி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் 3 or something இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11% நம்ம கூடி இருக்கு. ஸோ இது வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு, ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கு. 4 MLAs இருக்காங்க. ஸோ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்ல முடியாது. அண்ட் இப்போ வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து இப்போ கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உங்களுக்கு 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் புரியும். அதை வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இப்போ வந்து திமுக காரர் நம்ம பார்த்துருப்போம். எப்படி பிழைக்கிறான்னா, பிஜேபி சாயத்தை பூச்சி தான் பிழைக்கான். அவன் வந்து முன்னாடி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற சாயத்தை பூசி பிழைச்சிட்டு இருந்தான். இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா, நம்ம சாயத்தை பூசி தான் பிழைச்சிக்கிட்டே இருக்கான். அதனால பிஜேபி வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம், பயம் கட்டிச்சிருக்கோம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோ அல்லது அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். வந்தே மாதரம்.